ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். விஜய் வந்துட்டு சாம்பார் செய்யலான்னு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாமல் கையை கட் பண்ணிக்கிறாங்க. உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு வலிக்குதே, காப்பாற்ற யாருமே இல்லையா, யாராச்சும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதை கேட்ட உடனேயே காவேரி ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பதறி போய் பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸாச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும் போது கரெக்டாக கீழே இருந்து எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காய் கட் பண்ணிருக்கும் போது கையை அறுத்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கா இப்படி கத்த ஆரம்பித்தேன்? ஆமாம், இதுக்கு தான் கத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கூட கற்றுவாங்களாம், நீங்கள் ஒன்றும் சமைக்காதீங்க, நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் கத்தாதீங்க, பயமாக இருக்குது. கொசு கடினா கூட என்னன்னு தெரியாமல் இருந்தேன் நான். அந்த மாதிரி என் பொண்டாட்டியை என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டியை அவ்வளோ பாசமாக பார்த்துருந்துருக்கான், ஆனால் ஏன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. அவளுக்கு என் மேலே கோவம், அதனால தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரியோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. வீட்டு ஓனர் போயிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன புள்ள மாதிரியே இருக்கான் இவன், பாவம், காய் கட் பண்ணும் போது கையை கட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன அடி தான், அதுக்கே இப்படி கத்த ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இல்லை, கொசு கடினா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க ஒய்ஃபாக அவனை நல்லபடியாக பார்த்து நின்றுருக்கான். அவன் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே வெக்கமாக இருக்குது. அவ்வளோ நல்ல பொண்டாட்டியாக இருந்திருக்கான், இப்போ ஏன் விட்டுட்டு போயிட்டான்? என்ன தான் இருந்தாலும் இப்படியா கோச்சிக்கிட்ட விட்டு வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கிட்ட வீட்டு ஓனர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க, யாரும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லாமையா அவங்க போவாங்க? அவங்கவுங்க யார் என்ன பண்ணுறாங்களோ நமக்கு என்ன தெரியும், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் வந்து அங்கேருந்து போகிறாங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜயை நினச்சி. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி எல்லாரும் நடக்குது நம்ம பார்க்க